My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் யூஜினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்கு. எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து நிறைய பேர் நிறைய கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருடைய பெரும்பான்மையான ஒருமித்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, சார் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இருக்குது. பிகாஸ் இது வந்து 7வது எக்ஸ்டென்ஷன், அடுத்ததாக ஒரு வந்துச்சுன்னா அது 8வது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத தெரியல. ஆனால் 2 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நமக்கு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அல்லது எப்போ முடியும், எப்போ ரிசல்ட் வரும், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்குறாங்க ரிலேட்டட் டு த ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ். ரெண்டையுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கேசஸ் பற்றின முக்கியமான விஷயங்களையும் என்னென்ன கேசஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ, ஓப்பன் ஃபாரமில் இருக்கிற சில கேசஸை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். அஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து இந்த சேம் ஸ்க்ரோலிங் தான். டியர் கேண்டிடேட், சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் எக்ஸ்டெண்டட் டில் மண்டே. இன்னைக்கு தான் 11/8/2025 வரைக்கும் நைட் 11:59 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸஸை நீங்கள் லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் லாக் பண்ணிட்டேன் சார், திரும்பவும் லாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில மாணவர்களுக்கு சாய்ஸஸ் அன்லாக்டுன்னு காட்டுது, ஒரு சில மாணவர்களுக்கு லாக்டுன்னே காட்டுது. ஸோ இஃப் யுவர் சாய்ஸஸ் ஆர் ஷோயிங் இன் அன்லாக்டு ஸ்டேட்டஸ், லாக் பண்ணிக்கிறது நல்லது. இது எதுக்காக லாக் பண்ணால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுமா அப்படின்னா, எஸ், டெஃபினட்டாக நீங்கள் லாக் பண்ணலைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்டேட்டஸ் உடனே மாறாது. சரிங்களா? 100 பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100ல் பாதி பேர் வந்து 50 பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு நான் லாக் பண்ணவே இல்லை ஆனால் அதுவே லாக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் லாக் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் அன்லாக்டு தான் காட்டுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஸோ அவங்க தான் மாற்றி மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்களே, நம்ம வந்து வேறு வழியில் நம்மளும் லாக் பண்ண தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டு பி ஆன் அ சேஃபர் சைட், டு பி இன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு வந்து நாளைக்கு 12ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சாய்ஸஸையும் நாளைக்கு என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா லாக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அன்லாக் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து சாய்ஸஸை எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப அதை லாக் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போது இந்த கேசஸ் பற்றின விஷயங்களுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி மெடிக்கல் செலெக்ஷனில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அடெண்டம் டு த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவரை இந்த ரேங்க் லிஸ்ட்டில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க அண்டர் என்ஆர்ஐ கேட்டகரி. ஸோ இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்த கேஸினுடைய அடிப்படையில் தான் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த மாணவருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ்லி இந்த கேண்டிடேட்னுடைய நேம் வந்து என்ஆர்ஐயில் வந்து இன்எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அகைன் இப்போ வந்து இன்னொரு கேஸ் அப்பீல் போனதுனால அதனுடைய அடிப்படையில் இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூனுடைய கேஸ் டீடைல்ஸ் 2464 ரிட் அப்பீல் 2464 அதனுடைய கேஸ் டீடைல்ஸ் தான். ஸோ நிறைய பேஜஸ் இருக்குது, நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பாருங்கள். பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கேண்டிடேட் வந்து இதுக்கு முன்னாடி என்ஆர்ஐ டாக்குமெண்ட் வந்து கொடுத்த டாக்குமெண்ட் வந்து டேட் மிஸ் மேட்ச் இருந்துச்சு, ஃபேக் டாக்குமெண்ட்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் அகைன் அதுக்கப்புறம் வந்த ஆர்டரில் அது வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு கேஸ். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான கேஸ் இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, நீட் கொஷின் பேப்பர். இந்த நீட் கொஷின் பேப்பரில் அந்த கொஷின் நம்பர்ஸுடைய சீக்வன்ஸ் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு கேண்டிடேட். ஸோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கடைசியாக எப்போனா 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இந்த கேஸை வந்து ஒரு இன்டரிம் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, ரீஎவாலுவேட் பண்ணுங்கள், இந்த கேண்டிடேட்னுடைய ஸ்கோரை ரீஎவாலுவேட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாறி மாறி இருந்தது. அதாவது இப்போ 1 2 3 4ன்னு போகாமல் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 11 12 ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து 21 22 அந்த மாதிரி மாறுது. அவங்க நிறைய சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜை பின் பண்ணும்போது அந்த பேஜஸை மாற்றி பின் பண்ணியிருக்கிறாங்க. இதான் இஷ்யூ அந்த இடத்துல. ஸோ இதனால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றது வந்து கேண்டிடேட் தரப்பில் பதிவு செய்யப்பட்ட கோர்ட் கேஸாக இருக்குது.
ஸோ இதை விசாரித்த நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, however, in order to satisfy ourselves, we direct that the petitioner's paper shall be evaluated manually and the result of the evaluation be placed on the record. The said exercise shall be carried out within a period of 1 week அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்னைக்கு வந்துச்சு, இந்த ஆர்டர் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5ஆம் தேதி. சரிங்களா? 5th அன்னைக்கு நமக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு. டேட் பாருங்கள், 5/8/2025. ஸோ கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 12ஆம் தேதி, நாளைக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஹியரிங் இருக்குது. ஸோ இதனால தான் டிலேவா சார் அப்படின்னா, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான கேஸாக இதையும் பார்க்குறோம். ஸோ இதனுடைய ஹியரிங் வந்து நாளைக்கு வருது. இது போக இன்னும் சில கோர்ட் கேசஸ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் எஸ்எல்பி ஃபைல்டு இன் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நிறைய எஸ்எல்பி வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மாறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு வந்து நிறைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் பேர் கொடுக்கல. கேண்டிடேட் என்ஆர்ஐயாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் ப்ரியாரிட்டியில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சில மாணவர்கள் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இருந்தும் கூட அவங்கள என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை சந்தித்த மாணவர்களும் பெற்றோர்களும் சுப்ரீம் கோர்ட்டில், அந்த ஸ்டேட்னுடைய ஹை கோர்ட்டில் கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேசஸ் மூலமாகத்தான் இந்த டிலே அப்படிங்கிறது நடக்குது, இந்த டிலே ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நைட்டு 8 மணி. மேபி நீங்கள் ஒரு 8:15 8:20 போல் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு எந்த அப்டேட்டும் வரலை. மேபி இந்த வீடியோவை நீங்கள் லேட் அந்த நைட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோஸை பாருங்கள். புதுசாக ஏதாவது வீடியோ கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் போட்டிருப்பேன். சரிங்களா? போடுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இது இந்த காத்திருக்குதல், நீண்ட நாட்கள் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஸ் ஒன்று உண்டு. ஸோ நெடுநாள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருஷம் போல இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஐ திங்க் இந்த பெரிய டிலே அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.